உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நடிகன் பின்னாடி போகாதீங்க, நடிகனுக்கு ஓட்டு போடாதீங்க, நடிகனை அரசியலில் நம்பாதீங்க அப்படின்னு நடிகரை வச்சே பேச வைக்கிறாங்க, நடிகர்களை வச்சே பேச வைக்கிறாங்க விஜய்க்கு எதிராக. அது எவ்வளோ பெரிய, எல்லா நடிகரையும் சொல்ல, நான் குறிப்பாக பிரகாஷ்ராஜும் சத்யராஜும் தொடர்ந்து விஜய் எதிர்ப்பு அரசியல். இப்போ அவர் நடிகர்னா நீங்கள் யார்? நீங்களும் நடிகர் தானே, நடிகர் பின்னாடி போகாதீங்க 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 அப்படின்னு. ஏன் அதை சொல்கிறேன்னா, நேற்று மாதவரத்தில், சென்னை மாதவரத்தில் விஜய் அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் டிவிகேனுடைய தொண்டர்கள் அப்படி ஒரு எம்ஜிஆர் சிலையை கொண்டு விஜய் கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை வாங்கி விஜய் ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம் விமர்சனம். நீ நடிகையா என்ன பிரமாதமாக நடிக்கிற, ஆஹாஹா ஓஹோஹோன்னு. எம்ஜிஆர் அரசியலை பின்பற்றி எம்ஜிஆருக்கு பிறகு வராதவங்க யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எம்ஜிஆர் சிலைக்கு முத்தம் கொடுத்தது ஒரு தப்பாக ஏன் எம்ஜிஆருக்கு இதே பிரச்சனை தான். விஜய்க்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே தான் எம்ஜிஆருக்குமான பிரச்சனையாக. நடிகன் நாடாளாமா, நடிகனுக்கு என்ன தெரியும், நடிகனுக்கு மேக்கப் போட தெரியும், யாரோ சொல்லி கொடுக்குற டைலாக்கை படிக்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இப்போ கேரவன்னாங்க, அப்போ ஏசி ரூம்னாங்க. வேற ஒன்றுமே தெரியாது நடிகனுக்கு, அவங்களாம் சும்மா டம்மி பீஸு. இதைத்தான் எம்ஜிஆரை சொன்னார்கள். எம்ஜிஆர் இந்த தமிழக அரசியலில் எப்படி கோலோச்சி கொண்டு இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், 8வது வள்ளல் எம்ஜிஆர், எத்தனை புகழாரம் அதனால முத்தம் கொடுக்கறதுல என்ன தப்புன்ற நான் அது ஒரு நடிப்பு, அது ஒரு இது. ஏன் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாரு, எங்க பக்கத்தில் இருக்கிற டிரைவருடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுக்குறீங்க, அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன அரசியல் தெரியும், அவனுக்கு என்ன தொகுதியை பற்றி தெரியும், அந்த தொகுதி மக்கள் கூட அவன் எப்படி கனெக்ட் ஆனா, அந்த தொகுதியில் போய் என்ன வேலை செய்ய போறாம, ஏன் ஒரு டிரைவர் மகனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதா, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு சீட்டு கொடுக்குறாதா, ஒரு விளிம்பு நிலை மக்கள் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகார வர்க்கத்துக்குள்ள வரக்கூடாதா, ஒரு தலைவன் அதை விரும்பினா ஏன் செய்யக்கூடாதா? பிரகாஷ்ராஜ் உங்களுடைய சக நடிகர் தானே அவரு விஜய், அவருடைய படங்கள்ல நடிச்சுதான் நீங்க புகழடைஞ்சீங்க. அவர் என்ன சொல்றார் பிரகாஷ்ராஜ், விஜய் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, இந்த பட்டத்து யானை இருக்குல்ல, அது யார் கழுத்துல மாலை போடுதோ அவங்க தான் பட்டத்து இளவரசன் அப்படின்னு. இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த டிரைவருடைய மகன், ஆட்டோ டிரைவரு, இவங்கெல்லாம் அந்த டிவிக்கு துண்டப்பட்ட உடனே அவங்க அடுத்த எம்எல்ஏ நினைச்சிடுறாங்க. இதுல என்ன இருக்குங்க, எம்ஜிஆர் அப்படிதான் ஒரு சைக்கிள் ஷாப் வச்சிருந்தவங்க, ஒரு ரிக்ஷா வண்டி ஓட்டினவங்க, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. ஒரு கடைநிலையில் இருந்த ஒரு மக்களை, ஒரு விளிம்பு நிலையில் இருந்த மக்களை அதிகார மையத்துக்குள் கொண்டு நிறுத்தினவர் அவர். விஜய் அதை தான் ஆசைப்படுறாரு. செஞ்சா என்ன, ஏன்னா அவங்க இல்லைன்னா என்ன இருக்குது. நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன், இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழக மக்கள் ஒரு காமராஜரையும் ஒரு விஜயகாந்தையும் ஒரு நல்ல கண்ணையும் தோக்கடித்தவர்கள் இவங்களை நம்பி விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஒரு உச்சத்தில் இருக்காரு. யாருமே இதை பண்ணவே மாட்டாங்க. நான் திரும்ப அதான் சொல்றேன், நான் விஜய் மீது 1000 விமர்சனம் வைங்க, அவர் 200 கோடி சம்பளத்தை விட்டு 20,000 கோடி சம்பாதித்துக்கு வராருன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் பேசியிருந்தார். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. 20,000 கோடி அவ்வளவு சீக்கிரம் சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு. இல்ல அப்படி என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்? கை ஒரு பிடி சாதம், ஒரு சிங்கிள் பெட்ரூம் படுக்கிறதுக்கு, அதுவும் சுகர் கிகர் மாதிரி வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அந்த நோட்டை வச்சுக்கிட்டு இது தெரிஞ்சவர் தான் விஜய். அப்படி இந்த ஒரு உச்ச நிலையில் ஒரு உச்ச நட்சத்திரமாக புகழினுடைய உச்சிக்கு இருக்கக்கூடிய, இன்னைக்கு சினிமாவில் மிகப்பெரிய வியாபாரத்தை, அவருடைய படங்கள் இது உண்மை, இது வியாபாரத்தை சந்திக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நான் இதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வரங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நினைச்சேன், இந்த தமிழ்நாடு மக்களை நம்பி இவர் எப்படிப்பா வராரு அப்படின்னு. ஆனால் ஒரு கரூர் சம்பவம் ஆகட்டும், ஒரு ஜனநாயகன் பட பிரச்சனையாகட்டும், ஒரு விஜய சங்கீதா விவாகரத்து பிரச்சனையாகட்டும், எல்லா பிரச்சனையும் விஜய்க்கு எதிராக, மக்கள் இதுக்கு எதிராக கொந்தளிப்பாங்க, விஜய் மேல தூற்றி வாருவார்கள், விஜயை கடுமையான விமர்சனம் செய்வாங்க, விஜய் பக்கமே எவனும் திரும்ப மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு எதிராக திணிக்கப்பட்டது, உங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது.
அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் விஜய் படு உற்சாகமானது வந்து. அவர் அரசியலில் வந்து சிஎம் ஆகிறாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு, 5 சீட்டு வாங்குறாரு, 50 சீட்டு வாங்குறாரு, இல்லை தோத்து போறாரு, எது வேணாலும் இருக்க, பர்சன்டேஜ் கம்மியாக வாங்குறாரு, பர்சன்டேஜ் அதிகமாகிறாரு. களத்துக்குள்ள இறங்கியாச்சு. இல்லை ஒரு வெற்றி விழான்ற படத்தில் வில்லன் பேசுகிற மாதிரி தான் வந்து ஒரு ஆட்டத்தில் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் வெளியே நின்று பார்வையாளரை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் வெறும் ஜடம். எனக்கு வந்து ஜெயிக்கிறவனோட தோக்கணும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி களத்துக்குள்ள இறங்கியாச்சு. இல்லை அதை தான் நான் திரும்ப சொல்றேன். விஜய் வந்து ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன ஒரு நடிகர் கிடையாது, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன நடிகர் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு படமும் சமீப காலமாக ஓடல அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்குள்ளான நஷ்டத்தை கொடுத்த நடிகரும் கிடையாது. இன்னைக்கு தியேட்டர் ஓனர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம், படம் எப்போ வருங்க, நாங்க ரெடியா இருக்கிற படம் போடுறதுக்கு அப்படின்னு. அதனால் நாளைக்கு வாக்குப்பதிவு, நாளைக்கு என்ன, அதான் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. எஜமானர்கள் அவர்கள்தான், கடவுள் அவங்க தான், அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது தான் வந்து. பாருங்க, மும்பையிலிருந்து நேற்று ரயிலில் ஒரு 300 பேர் துறைமுகம் தொகுதியை சேர்ந்த டிவிகே தொண்டர்கள் அங்கே போய், துறைமுகம் தொகுதியிலேருந்து அதிகப்படியான நபர்கள் மும்பையில் வசிக்கிறாங்க. திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேர், அங்கே திருநெல்வேலிக்கும் மும்பைக்கும் ட்ரெயின் போயின்னு வந்துட்டு இருக்குது. வந்து இந்த 1 பைசா மிட்டாயின்னு இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தான் தெரியுமா தெரியல, இப்போ அது வந்து 5 ரூபா 10 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு, அந்த 1 பைசா மிட்டாயை ஒரு காலத்தில் மும்பையில் போய் அறிமுகப்படுத்தியது நெல்லை தமிழர்கள் தான், திருநெல்வேலி தமிழர்கள் தான். கமரகட்டை போய் அங்கே அறிமுகப்படுத்தும் அவங்க தான். அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ துறைமுகம் தொகுதியை சேர்ந்த அந்த 300 பேர் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஐடி மாதிரியான பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய, பல லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய பலர் எலெக்ஷனுக்காக வெளிநாடுகள் இருந்து ஒரு 1 லட்சம் பேருக்கு 2 லட்சம் பேருக்கு சொல்றாங்க, சரியான புள்ளி விவரம் தெரியல, அவங்க வந்து வராங்க. வந்து அது ஒரு பெரிய பலம் அது. ஏன்னா இங்க இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தயங்குவாங்க, வந்து நம்ம போய் ஓட்டு பண்ணணுமான்னு. இப்போ வந்து தேர்தல் ஆணையம் பொதுவாக ரொம்ப கடந்த சில வருடங்களாகவே வந்து உங்கள் வாக்கு ரொம்ப முக்கியமானது, 100% வாக்கு அப்படின்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. முன்னெல்லாம் போனோமா, கியூவில் நிற்கணுமா, நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க. இப்போ பாருங்க, வெளிநாடுகளில் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். ஏன்னா வெளிநாடுகள் அப்படின்னா நீங்கள் துபாய், கல்ஃப் கண்ட்ரி மாதிரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் வந்து அன்றாடம் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க தான் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கூட வரப்போறாங்கன்னா, இது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பலம் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் இந்த சர்ச்சில் போய் முட்டி போட்டுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணாருங்களா, அது ஏன் இவ்வளோ பெரிய விவாத பொருளாக மாற்றுறாங்கன்னு தெரியவே இல்லைங்க. வந்து அதை எதை கொண்டு வந்து அவங்கள, ஏன்னா அவர் சரி, அவர் வந்து பிறப்பால் கிறிஸ்துவர் தான், ஜோசப் விஜய் தான், சர்ச்சுக்கு போயிருக்காரு. இதில் என்ன இருக்குது, வந்து ஒரு இந்துவாக இருந்து ஒரு முஸ்லீமாக இருந்து போயிருந்தா கூட நீங்கள் வந்து அதை வந்து பேசலாம் வந்து. ஆனால் அதை ஒரு கட்டமைப்பாக வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவருடைய நண்பரும் திரைப்பட நடிகருமான ஸ்ரீமன் கூட சொல்லியிருக்காப்புல, எனக்கு 30 வருஷமா தெரியுங்க விஜய் வந்து, நாங்களும் அவளும் ஒன்றா நடிக்க வந்தவங்க, 30 வருஷமா தெரியும். 30 வருஷமா அந்த பிரார்த்தனையை வேளாங்கண்ணி சர்ச்சில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கே சினிமா ரிப்போர்ட்டரா தெரியும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை S.A. சந்திரசேகரும் விஜயும் அந்த படப்பெட்டியை கொண்டு போய் முன்னாள் நைட்டு வேளாங்கண்ணியில் வச்சு அந்த மாதாவை முன்னாடி வணங்கிட்டு வருவாங்க. அந்த மாதாவுக்காக விரதம் இருந்தவரெல்லாம் கொண்டு வந்து விஜய், அது அவங்களுக்கான நம்பிக்கையை வந்து. அவர் சர்ச்சுக்கு மட்டும் போயிருந்தா விவாத பொருளை மாத்திருக்கலாம், அம்மன் கோயிலுக்கும் போயிருந்தாரு, மசூதிக்கும் போயிருந்தாரு. இதை நடிப்பு, இதை நாடகம்ன்றாங்க, விமர்சனம் பண்ணிட்டு போகட்டும். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து, விஜயோடைய மிகப்பெரிய பலம், டிவிகேவிற்கு மிகப்பெரிய பலமாக இந்த தேர்தல் அமைய போவது வந்து இந்த முதல் வாக்காளர்கள், யங்ஸ்டர்ஸ், 2K கிட்ஸ், அவங்க தாங்க. வந்து அவங்களுடைய ஓட்டும் பெண்களுடைய ஓட்டும் தான் பெரிய பலமாக. இந்த கோலம் போடுங்கன்னு சொன்னார்ல விஜய், விசில் கோலம் போடுங்கன்னு, அதுக்கு என்ன விமர்சனம் வந்தது, போட்டாங்க. பெண்கள் விசில் கோலம் போட்டு அதை சோஷியல் மீடியாவில் வீடியோவை வெளியிட்டு அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. கோலம் போட சொல்லிட்டாரு, இவர் இறங்கி கோலம் போட்டாரு, பெண்கள் தனக்கு ஆதரவு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் பெரிய ஆதரவு இல்லை அப்படின்லாம். எங்கள் நேற்று அந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போகிறாரு, பெண்கள் வந்து அழறாங்க. வந்து
அவ்வளோ மத்தியானம் 12 மணி மத்தியானத்தில் இது எல்லாம் யாரும் காசு கொடுத்து கூப்பிட்ட கூப்பிட்டமே கிடையாது. திரும்பவும் ஒரு விமர்சனம் என்ன வைக்கப்படுகிறது என்றால், இந்த கூட்டின கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது, விஜய் என்ற ஒரு நடிகரை பார்ப்பதற்காக வந்த கூட்டம், அந்த உச்ச நட்சத்திரத்தை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம், அவர் தெரி படத்துலையும் போக்கிரி படத்துலையும் கத்தி படத்துலையும் பேசணும் டயலாக் எப்படி நிஜத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்காக வந்த கூட்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்க, 1,00,000 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு 50,000 பேர் கூட ஓட்டு போட மாட்டாங்க, மீதி 50,000 பேர் பார்க்க வந்தவங்கன்னு வச்சுங்க. அது சரி, ஒரு இடத்துல வந்தால் போதும், எல்லா இடத்துலையும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அது எப்படி எடுத்துக்கிறது? எல்லா இடத்துலையும் பார்க்கறது தான் ஆவலாக இருக்கிறாங்களா? சரி, உங்கள் கூற்றுப்படியே மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நான் சொல்லுங்களா முதல் வாக்காளர்கள் அவங்க எப்படி வரப்போகிறாங்கன்னா, இந்த ஒயிட் ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு எனக்கு தெரிஞ்ச 2-3 தம்பிங்க வந்து தச்சு ரெடியாக வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதை கூட சொல்லுவாங்க, இந்த விஜய் படம் ரிலீஸ் ஆனால் முதல் நாள் காட்சிக்கு அந்த கெட்டப்லேயே வரும். விஜய் படம்னு இல்லை, ரஜினி படம், அஜித் படம், மாஸ் ஹீரோக்களுடைய படங்கள் எந்த படம் வருதோ அந்த சமயத்தில் அந்த கெட்டப்பில் வருவாங்க. எனக்கு தான் தெரிஞ்ச ராஜாத்தி ராஜா படம் வரும்போதெல்லாம் அவருக்கு இந்த தலை இதுவாக இருக்கும், ரஜினிக்கு அந்த மாதிரி கெட்டப்பில் வந்தவங்க. போக்கரி படத்தில் அந்த மாதிரி கெட்டப் வந்தவங்க. திருப்பாச்சி படமும் சிவகாசி படத்தில் இப்படி குங்குமம் ஓட்டுன்னு வந்தோம்னா அதே மாதிரி ஒரு 100 பேர் படம் பார்க்க வந்தாங்க. இப்போ அது மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வர போகிறாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கே சேலை கட்டிக்கிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற தகவல். ஓகே, ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதம் தானே அது. இதில் என்ன இதுவாக இருக்குது? ஆனால் இந்த தேர்தல் களம் உண்மையாகவே அதிசய தேர்தல் அதுன்னா அது உண்மைதாங்க. அப்படி ஒரு அதிசய தேர்தல் தான் இந்த தேர்தல். இது யாருக்கு வாக்கு, யார் ஜெயிப்பார்கள், யார் ஓட்டை யார் பிரிக்கப் போகிறார்கள், விஜய் குறிப்பாக எந்த ஓட்டை பிரிக்கப் போகிறார், அவருடைய வாக்கு சதவீதம் என்ன, வெற்றியா தோல்வியா மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். அதை தாண்டி இன்று விஜய் இன்னைக்கு கடைசி கட்ட பிரச்சாரம் என்ன ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 20 நிமிஷம் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.